பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 12th நியூ புக்கில் பொருளாதாரத்தில் பேஜ் நம்பர் 180வது பக்கத்தில் இருக்குது. டோட்டலாக ஒரு 105 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்ட் 1 ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது இடர்கள் நிர்வகிக்கப்பட்டால் எண்ணற்ற அளவில் அந்நிய மூலதனத்திற்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படுகின்றது என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ரூடி டார்புஷ். மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது இடர்கள் நிர்வகிக்கப்பட்டால் எண்ணற்ற அளவில் அந்நிய மூலதனத்திற்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படுகின்றது கூறியவர் ரூடி டார்புஷ். இரண்டாவது கொஷின், டேஸ்களில் ஏற்பட்ட உலக பெருமந்தம் மற்றும் இரண்டாம் உலகப் போர் தேசிய கொள்கைகளை உருவாக்க முனைந்தது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1930. 1930களில் ஏற்பட்ட உலக பெருமந்தம் மற்றும் இரண்டாம் உலகப் போர் தேசிய கொள்கைகளை உருவாக்க முனைந்தது. மூன்றாவது கொஷின், உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண நிதியம் ஆகிய இரண்டையும் தோற்றுவிக்க காரணமானவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜேஎம் கீன்ஸ், ஹெரி டெக்ஸ்டர் ஒயிட். உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண நிதியம் ஆகிய இரண்டையும் தோற்றுவிக்க காரணமானவர்கள் ஜேஎம் கீன்ஸ், ஹெரி டெக்ஸ்டர் ஒயிட். நான்காவது கொஷின், பன்னாட்டு பண நிதியம், உலக வங்கி, பன்னாட்டு வணிக நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களை உருவாக்க டேஸில் கூடிய பிரிட்டன் உட்ஸ் மாநாடு பரிந்துரைத்தது. ஆன்சர் 1944. பன்னாட்டு பண நிதியம், உலக வங்கி, பன்னாட்டு வணிக நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களை உருவாக்க 1944 கூடிய பிரிட்டன் உட்ஸ் மாநாடு பரிந்துரைத்தது. ஐந்தாவது கொஷின், பன்னாட்டு பண நிதியமும் உலக வங்கியும் செயல்பட தொடங்கிய ஆண்டு. 1945. பன்னாட்டு பண நிதியமும் உலக வங்கியும் செயல்பட தொடங்கிய ஆண்டு 1945. ஆறாவது கொஷின், வாணிகம் மற்றும் தீர்வைகளுக்கான பொது ஒப்பந்தம், அதனுடைய ஆங்கில சுருக்கம் தான் காட், GATT அமைப்பு டேஸ் ஆண்டில் உலக வர்த்தக அமைப்பாக மாற்றப்பட்டு நிரந்தர நிறுவனமானது. ஆன்சர் 1995. அதாவது காட் என்ற அமைப்பு தான் WTO, அதாவது உலக வர்த்தக அமைப்பாக மாற்றப்பட்டு நிரந்தரமான ஆண்டு தான் 1995. ஏழாவது கொஷின், 1945 துவங்கப்பட்ட பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கியின் தலைமையிடம். ஆன்சர் வாஷிங்டன் DC. அதாவது பன்னாட்டு பண நிதியம், உலக வங்கி, இது ரெண்டோட தலைமையிடம் வாஷிங்டன். எட்டாவது கொஷின், உலக வர்த்தக அமைப்பு தலைமையிடம் மற்றும் துவங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஜெனீவா, 1995. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம் ஜெனீவா, துவங்கப்பட்ட ஆண்டு 1995. ஒன்பதாவது கொஷின், பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் தேசாவது உறுப்பு நாடாக நௌரு குடியரசு இணைந்தது. ஆன்சர் 189. பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் 189வது உறுப்பு நாடாக நௌரு குடியரசு இணைந்தது. 10வது கொஷின், IMFஇன் முதல் மற்றும் மிக முக்கிய பணி. ஆன்சர் அனைத்தும் சரி. ஆப்ஷன் ஏ பாருங்கள், நாணய மாற்று வீதத்தை நிலைப்படுத்துதல், நாணய மதிப்பு குறைப்பை வலியுறுத்தல், உறுப்பு நாடுகள் பன்முக மாற்று வீதங்களுக்கு செல்வதை தடுத்தல். ஸோ ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 11வது கொஷின், IMFஇன் அமைப்பு உடன்பாட்டின்படி ஒவ்வொரு உறுப்பு நாடும் அதன் நாணய மதிப்பினை டேஸ் அல்லது டேஸ் என்ற அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் சி, தங்கம், அமெரிக்க டாலர்.
IMFின் அமைப்பு உடன்பாட்டின்படி ஒவ்வொரு உறுப்பு நாடும் அதன் நாணய மதிப்பினை தங்கம் அல்லது அமெரிக்க டாலர் என்ற அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும். பன்னிரெண்டாவது கொஸ்டின், நிதியமாற்றும் பணிகளில் உறுப்பு நாடுகள் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகளை செயல்படுத்துவது. ஆன்சர் ஒழுங்காற்று பணிகள். நிதியமாற்றும் பணிகளில் உறுப்பு நாடுகள் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகளை செயல்படுத்துவது ஒழுங்காற்று பணிகள். ஒரு உறுப்பினர் நாடு நிதியத்தில் அது பராமரிக்கும் மூலதன பங்கு தொகையில் டேஸ் விழுக்காடு அளவுக்கு நிபந்தனையற்ற கடன் பெறுவதையே அடிப்படை கடன் என்கிறோம். ஆன்சர் 25 விழுக்காடு. ஒரு உறுப்பினர் நாடு நிதியத்தில் அது பராமரிக்கும் மூலதன பங்கு தொகையில் 25 விழுக்காடு அளவுக்கு நிபந்தனையற்ற கடன் பெறுவதையே அடிப்படை கடன் என்கிறோம். நிபந்தனையற்ற கடன் வாங்கும் உரிமை டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கையிருப்பு பகுதி. நிபந்தனையற்ற கடன் வாங்கும் உரிமை கையிருப்பு பகுதி என அழைக்கப்படுகிறது. 15வது கொஸ்டின், தாழ் தங்கம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் சிறப்பு எடுப்புரிமைகள். தாழ் தங்கம் என்று அழைக்கப்படுவது சிறப்பு எடுப்புரிமைகள். சிறப்பு எடுப்புரிமைகள் விரிவாக்கம், அதாவது SDR, ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ். ஆப்ஷன் பி. சிறப்பு எடுப்புரிமைகள் விரிவாக்கம் ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ். 17வது கொஸ்டின், பன்னாட்டு நீர்மைத்தன்மையை உருவாக்க டேஸில் நிதியம் பன்னாட்டு பண இருப்புகளை ஏற்படுத்தியது. ஆன்சர் 1969. பன்னாட்டு நீர்மைத்தன்மையை உருவாக்க 1969 நிதியம் பன்னாட்டு பண இருப்புகளை ஏற்படுத்தியது. 18வது கொஸ்டின், நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல உள்ளது என்ற கருத்தே நிதியத்தின் சாதனையாகும் என்று கூறியவர். ஆன்சர் ஹெயின். நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது என்ற கருத்தே நிதியத்தின் சாதனையாகும் என்று கூறியவர் ஹெயின். 19. விரிவாக்கப்பட்ட கடன் திட்டத்தில் உறுப்பு நாடுகள் தங்களின் மூலதன பங்கு தொகையில் டேஸ் விழுக்காடு அளவுக்கு அடிப்படை கடன் தொகைக்கு மேல் அதிகமாக கடன் பெற அனுமதிக்கிறது. ஆன்சர் 140 விழுக்காடு. விரிவாக்கப்பட்ட கடன் திட்டத்தில் உறுப்பு நாடுகள் தங்களின் மூலதன பங்கு தொகையில் 140 விழுக்காடு அளவுக்கு அடிப்படை கடன் தொகைக்கு மேல் அதிகமாக கடன் பெற அனுமதிக்கிறது. இருபதாவது கொஸ்டின், நிதியம் டேசாம் ஆண்டில் ஈடுசெய் கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஆன்சர் 1963. நிதியம் 1963ஆம் ஆண்டில் ஈடுசெய் கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. 21வது கொஸ்டின், டேசாம் ஆண்டில் ஈடுசெய் கடன் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. ஆன்சர் 1981. 1981ஆம் ஆண்டில் ஈடுசெய் கடன் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. 22. டேஸ் நிதி வசதி 1969இல் துவங்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி. தாங்கியிருப்பு நிதி வசதி. தாங்கியிருப்பு நிதி வசதி 1969இல் துவங்கப்பட்டது. 23. மார்ச் 1986இல் சலுகைகளுடன் ஏழை நாடுகளுக்கு கூடுதல் அந்நிய செலாவணி கடன் உதவியாக வழங்கும் டேஸ் திட்டத்தை நிதியம் துவக்கியது. ஆன்சர் கட்டமைப்பு சரி செய்தல் வசதி. மார்ச் 1986இல் சலுகைகளுடன் ஏழை நாடுகளுக்கு கூடுதல் அந்நிய செலாவணி கடன் உதவியாக வழங்கும் கட்டமைப்பு சரி செய்தல் வசதி திட்டத்தை நிதியம் துவக்கியது. 24. டேஸில்
விரிவாக்கப்பட்ட கட்டமைப்பு கடன் திட்டத்தை நிதியம் துவக்கியது? ஆன்சர் வந்து டிசம்பர் 1987. டிசம்பர் 1987 விரிவாக்கப்பட்ட கட்டமைப்பு கடன் திட்டத்தை நிதியம் துவக்கியது. இந்தியா நிதியத்தின் டேஸாவது பெரிய உறுப்பு நாடாக 1970 வரை இடம் பிடித்திருந்தது? ஆன்சர் வந்து 5. இந்தியா நிதியத்தின் 5வது பெரிய உறுப்பு நாடாக 1970 வரை இடம் பிடித்திருந்தது. 26வது கொஷின். இந்தியாவின் எஸ்டிஆர் பங்களவு தற்போது டேஸ் மில்லியன் டாலராக உள்ளது? ஆன்சர் வந்து 5821.5. இந்தியாவின் எஸ்டிஆர் பங்களவு தற்போது 5821.5 மில்லியன் டாலராக உள்ளது. 27. அதிக அளவு எஸ்டிஆர் பங்களவு உள்ள நாடுகளில் இந்தியா டேஸாவது உறுப்பு நாடாக உள்ளது? ஆன்சர் வந்து 13. அதிக அளவு எஸ்டிஆர் பங்களவு உள்ள நாடுகளில் இந்தியா 13வது உறுப்பு நாடாக உள்ளது. 28. இந்தியா நிதியத்தின் மொத்த பங்களவில் டேஸ் விழுக்காடு பங்குகளை கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து 2.44. இந்தியா நிதியத்தின் மொத்த பங்களவில் 2.44 விழுக்காடு பங்குகளை கொண்டுள்ளது. 29. எஸ்டிஆர் என்பது IMFஇன் கட்டளை பணம்? எஸ்டிஆர் என்பது IMFஇன் கட்டளை பணம். உலக வைப்பு நாணயமாக செயல்படுவதற்கு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து SDR. உலக வைப்பு நாணயமாக செயல்படுவதற்கு உருவாக்கப்பட்டது SDR. 31வது கொஷின். SDRஇன் மதிப்பாக 0.88671 கிராம் தூய பொன் அந்த காலத்தில் டேஸ் US டாலருக்கு சமமானதாகும்? ஆன்சர் வந்து $1. SDRஇன் மதிப்பாக 0.88671 கிராம் தூய பொன் அந்த காலத்தில் $1 டாலருக்கு சமமானதாகும். 32. மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து உலக வங்கி. மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி உலக வங்கி எனவும் அழைக்கப்படுகிறது. 33வது கொஷின். 1944 நடைபெற்ற பிரெட்டன் உட்ஸ் மாநாட்டு தீர்மானத்தின்படி மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? 1945. 1944 நடைபெற்ற பிரெட்டன் உட்ஸ் மாநாட்டு தீர்மானத்தின்படி மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1945. 34. உலக வங்கி டேஸில் அமைந்துள்ள பணியாளர் கல்லூரி நிபுணர்களை கொண்டு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் உறுப்பு நாடுகளுக்கு வழங்குகிறது? ஆன்சர் வந்து வாஷிங்டன். உலக வங்கி வாஷிங்டனில் அமைந்துள்ள பணியாளர் கல்லூரி நிபுணர்களை கொண்டு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் உறுப்பு நாடுகளுக்கு வழங்குகிறது. 35. டேஸ் போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டை அடைவதற்கு உதவி செய்தது? ஆன்சர் வந்து உலக வங்கி. உலக வங்கி போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டை அடைவதற்கு உதவி செய்தது. 36. உலக வங்கியின் அதிகாரப்பூர்வ பெயரான இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற பெயரை வரைவு குழுவுக்கு முதலில் பரிந்துரை செய்த நாடு? ஆன்சர் வந்து இந்தியா. உலக வங்கியின் அதிகாரப்பூர்வ பெயரான இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற பெயரை வரைவு குழுவுக்கு முதலில் பரிந்துரை செய்த நாடு? ஆன்சர் வந்து இந்தியா. 37.
1980 எந்த நாடு உலக வங்கியின் உறுப்பினராகும் வரை இந்தியா உலக வங்கியால் பலனடைந்த நாடுகளில் முதலிடத்தில் இருந்தது? ஆன்சர் வந்து சீனா. 1980 சீன நாடு உலக வங்கியின் உறுப்பினராகும் வரை இந்தியா உலக வங்கியால் பலனடைந்த நாடுகளில் முதலிடத்தில் இருந்தது. 38வது கொஷின். உலக வங்கி குழுமத்தில் உள்ள தேச அமைப்புகளில் 4 அமைப்புகளில் இந்தியா உறுப்பினராக உள்ளது. ஆன்சர் வந்து 5. உலக வங்கி குழுமத்தில் உள்ள 5 அமைப்புகளில் 4 அமைப்புகளில் இந்தியா உறுப்பினராக உள்ளது. 39 பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1960, அதாவது IDA. பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு 1960. 40வது கொஷின். பன்னாட்டு நிதி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. ஆங்கில சுருக்கம் வந்து IFC. பன்னாட்டு நிதி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1956. 41 பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை, அதாவது MIGA தொடங்கப்பட்ட ஆண்டு 1958. பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை தொடங்கப்பட்ட ஆண்டு 1958. 42 முதலீட்டு தகராறுகள் தீர்விற்கான பன்னாட்டு மையம் ICSID தொடங்கப்பட்ட ஆண்டு 1966. முதலீட்டு தகராறுகள் தீர்விற்கான பன்னாட்டு மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1966. 43வது கொஷின். இந்தியாவிற்கான உலக வங்கியின் உதவி வேளாண் இயந்திர செயல் திட்டம் தொடங்கப்பட்ட டேசாம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது. ஆன்சர் வந்து 1948. இந்தியாவிற்கான உலக வங்கியின் உதவி வேளாண் இயந்திர செயல் திட்டம் தொடங்கப்பட்ட 1948ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது. 44 IFCயின் முதல் இந்திய முதலீடாக $டேஸ் மில்லியன் 1959ஆம் ஆண்டு செலுத்தியது. ஆன்சர் வந்து 1.5. IFCயின் முதல் இந்திய முதலீடாக $1.5 மில்லியன் 1959ஆம் ஆண்டு செலுத்தியது. 45 ஜனவரி 1994ஆம் ஆண்டு டேஸில் இந்தியா உறுப்பினரானது. ஆன்சர் வந்து MIGA. ஜனவரி 1994ஆம் ஆண்டு MIGAவில் இந்தியா உறுப்பினரானது. 46 எந்த அமைப்பின் அடித்தளமான டங்கல் வரைவு அதன் பொதுச் செயலாளர் ஆர்தர் டங்கல் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது? ஆன்சர் வந்து WTO. எந்த அமைப்பின் அடித்தளமான டங்கல் வரைவு அதன் பொது செயலாளர் ஆர்தர் டங்கல் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது? WTO. 47 WTO டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடுகளின் சார்பாக வணிக அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு அவர்களது பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக கூட்டப்படுகிறது. ஆன்சர் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. WTO 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடுகளின் சார்பாக வணிக அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு அவர்களது பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக கூட்டப்படுகிறது. 48 WTOவின் முதல் மாநாடு டேஸில் கூட்டப்பட்டது. ஆன்சர் வந்து சிங்கப்பூர் 1996. WTOவின் முதல் மாநாடு சிங்கப்பூரில் 1996ஆம் ஆண்டு கூட்டப்பட்டது. 49 2017 WTOவின் 11வது மாநாடு கூடிய நாடு? ஆன்சர் வந்து அர்ஜென்டினா. 2017 WTOவின் 11வது மாநாடு கூடிய நாடு வந்து அர்ஜென்டினா. 50வது கொஷின். 12வது WTOவின் அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு எந்த ஆண்டு மற்றும் எந்த நாட்டில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது?
ஆன்சர் 2020 கஜகஸ்தான். 12வது WTOவின் அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு 2020ஆம் ஆண்டு கஜகஸ்தான் நாட்டில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ டோட்டலாக 50 கொஷின் நம்ம பார்த்துருக்கோம். பேலன்ஸ் ஒரு 55 கொஷின்ஸ் இருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.